நம்ம ராமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாமி. வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா எல்இடி பேக்லைட். இந்த எல்இடி பேக்லைட்டை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டர் 15 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்இடி டிவின்னு சொல்ல போனால் ஒரு 7-8 வருஷமா இப்போதைக்கு நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்இடி டிவியில் மேஜர் கம்ப்ளைண்ட் அதிகமாக நம்ம பார்த்த கம்ப்ளைண்ட்ல பார்த்தீங்கன்னா சைனா டிவியாக இருந்தாலும் சரி, பிராண்டட் டிவியாக இருந்தாலும் சரி, பேக்லைட் இஷ்யூ ஒரு 50%, ஏன் அதுக்கு கூடவே சொல்லலாம். நிறைய டிவியில் நம்ம அந்த மாதிரி பேக்லைட் ப்ராப்ளத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பல்புகளை தான் நம்ம உள்ள மாட்டி நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பல்புகள் எல்லாமே தரமாக இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பேக்லைட்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையில் இருந்து தான் டோட்டல் தமிழ்நாட்டுக்கு சப்ளை ஆகுது. டோட்டல் தமிழ்நாட்டுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்னையில இருந்து சப்ளை ஆகுது. சென்னையில இருந்து கிடைக்கக்கூடிய பல்புகள்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சொல்ல போனால் ஒரு 4-5 கம்பெனி வந்து பேக்லைட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கம்பெனி பேர் நேம்லாம் பார்த்தீங்கன்னா வின்ஸ்கை, NN எல்இடி ஸ்ட்ரிப்பு, SP பிராண்டோட எல்இடி ஸ்ட்ரிப்பு, STN எல்இடி பல்பு. இதை விட பார்த்தீங்கன்னா அன்பிராண்டு எந்த நேமே பிரிண்ட் ஆகிருக்காது, அப்படி எல்இடி ஸ்ட்ரிப் வந்து மார்க்கெட்ல கிடைக்குது. இந்த 4-5 ஸ்ட்ரிப்புகளை தான் நம்ம வாங்கி நம்ம எல்இடி டிவிகளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இல்லை பர்டிகுலராக நான் ஒரு கம்பெனி மட்டும் நான் சொல்லலை. அந்த கம்பெனி பண்ணக்கூடிய எல்இடி பல்பு பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் மாற்றப்பவே போகுது. சில எல்இடி ஸ்ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஓடுது, 1 மந்த் ஓடுது. எப்போ பிரேக் ஆகுதுன்னு சொல்லவே முடியாது. அப்படி கொஞ்சம் லோவஸ்டா ரொம்ப குவாலிட்டினா ரொம்ப சீப்பா பண்றாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு உள்ள பல்புகளை பத்தி டைரக்டாவே அவங்ககிட்ட சொல்லி பார்த்தோம், இன்டைரக்டாவும் சொல்லி பார்த்தோம். ஸோ அவங்க வந்து மேனுஃபேக்சர்ல இருந்து கொஞ்சம் தரம் உயர்த்தி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை அவங்க பண்ணல. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ நாங்க பட்ட அனுபவத்துல நான் அந்த பிராண்ட் நேம் சொல்லலை. ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனியில் நீங்கள் யாரெல்லாம் வாங்கி எல்இடி டிவிக்கு மாட்டி கொடுத்து கஸ்டமரோ கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. அப்படி நீங்கள் அனுபவப்பட்ட ஒரு சில கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸாக நம்ம சேனலில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வச்சு டைரக்டாவே அது என்ன கம்பெனி பல்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து உண்மையாவே உறக்க சொல்வோம், அவங்க சரி பண்ற வரைக்கும். நம்மள மாதிரி டெக்னீஷியன் வந்து தரமான பொருளை கஸ்டமருக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா கஸ்டமர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம்தான். நன்றி நண்பர்களே. உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எந்த பிராண்டு எல்இடி ஸ்ட்ரிப்பால நீங்க அவஸ்தைப்பட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். நன்றி நண்பர்களே. நம்ம ராமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.